இறைவார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, 2024ஆம் ஆண்டு நிறைவு செய்து 2025ஆம் ஆண்டு நம்முடைய ஆன்மீக பயணத்தோடு இந்த புதிய ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த கடந்த ஆண்டிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அன்பினால் அரவணைத்து நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்தி இருக்கிறார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இதோ இந்த புதிய ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்ற ஒரு சாட்சிய பகிர்வுதான் இது. எனவே இந்த மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே இறைவன் மேன்மேலும் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இறைவனுடைய அருள் வரங்கள் எந்நாளும் உங்களோடும் என்னோடும் இருந்து நம் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமாய் இந்த நாளிலே ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். எந்த அளவிற்கு இறைவன் தான் உடன்படிக்கை செய்து கொண்ட இஸ்ரேல் மக்களை மேகத்தின் வழியாகவும் நெருப்புத்தின் வழியாகவும் அவர் பாதுகாப்பாக வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு அழைத்து சென்றாரோ, அதே போல இதோ இந்த புதிய ஆண்டிலே நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டும் என்பதுதான் அன்னையாம் திரு அவையினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த வரிசையில் இன்றைய நாளிலே நாம் அனைவருமே ஆண்டவருடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற பொழுது மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே நாம் எப்படிப்பட்ட வாழ்வை ஆரம்பிக்கப் போகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய நாள் நம் அனைவருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கின்றது. ஏனென்றால் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் எல்லா விதங்களிலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம் வழி நடத்தி கொண்டிருக்கிறார், நம் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். இதில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது இறைவன் நாம் கேட்கின்ற ஒவ்வொரு அருள் வரங்களையும் நாம் கேட்பதற்கு முன்னதாகவும் கொடுப்பதாக காத்து கொண்டிருக்கின்ற இறைவனிடம் எப்படிப்பட்ட மனப்பக்குவத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதை இன்றைய திருவிழாவினுடைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெள்ளத் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. அது என்னவென்றால், லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 16 முதல் 21 முடிய. இந்த நற்செய்தி வாசகம் குறிப்பாக எதை பற்றி பேசுகிறது என்றால், ஒரு மகிழ்ச்சியின் செய்தியைத்தான் அது வெளிப்படுத்துகின்றது. அது யார் அந்த மகிழ்ச்சி கிடைத்தது? இடையர்கள் தங்கள் ஆடுகளை பாதுகாத்து பராமரித்து இரவு நேரங்களிலே எந்த விதமான ஆபத்துகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் காவல் காத்து கொண்டிருக்கின்ற தருணம் ஒரு புறமாக இருந்தாலும், இன்னொரு புறம் இந்த இடையர்களுக்குள்ளே இருந்த பயம், எங்கே தங்களுடைய ஆடுகளை பகைவர்களோ மிருகங்களோ வந்து அதை எடுத்து விட்டு சென்று விடுமோ என்ற அச்சத்தோடு பயத்தோடு தங்கள் இரவுகளை அவர்கள் கண் விழித்து காத்து கொண்டிருக்கின்ற தருணத்திலே வானதூதர் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு கொடுக்கின்ற செய்தி, இதோ உலகெல்லோருக்கும் இருக்கின்ற மாபெரும் மகிழ்ச்சியூட்டு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன், மீட்பர் பிறந்துள்ளார் என்ற செய்தியை கொடுத்தது. அதன் பிறகு இந்த இடையர்கள், வாருங்கள் நாம் அனைவருமே அந்த குழந்தையை சந்தித்து தண்டனிட்டு வணங்கி அருளையும் ஆசிரியம் பெறுவோம் என்று அந்த இடையர்கள் சென்றது. அங்கே குழந்தையை கண்டு அவர்கள் அருளையும் ஆசிரியம் பெற்று மகிழ்ச்சியோடு அவர்கள் தங்கள் காவல் காத்து கொண்டிருந்த அந்த மாடத்திற்கு வருவதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு மகிழ்ச்சியின் செய்தியாக சொல்லுகிறது. எனவே மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே மகிழ்ச்சியின் செய்தியை நமக்கு இந்த இடையர்கள் வழியாக தந்தை கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் அன்னை மரியாளோடு சேர்ந்து கொடுக்கின்ற பொழுது, புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது இந்த மகிழ்ச்சியின் மகத்துவம் உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே என்றுமே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பி வெளிப்படுத்துகிறார். ஆக இந்த மகிழ்ச்சி நம் அனைவருக்கும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அது யாரால் மட்டும்தான் நமக்கு நிறைவாக கொடுக்க முடியும் என்றால் கடவுளால் மட்டும்தான். இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அந்த கடவுளை என்ன செய்கிறார் என்றால், இந்த மண்ணுலகில் இருக்கின்ற நாம் அனைவருக்கும் அவர் வந்து நேரடியாக நம் ஒவ்வொருவருடைய அருகிலே இருந்து உடனிருப்பின் வழியாக ஒரு சாதாரண ஒரு மனிதன், தாய், தந்தை, உடன் பிறந்தவர்கள், இப்படிப்பட்ட பரிணாமங்களில் அவர் நம்மோடு இருக்க முடியவில்லை என்ற காரணத்தினால் நம் அனைவருக்கும் தாயை கொடுத்திருக்கிறார் இறைவன் என்று ஒரு புத்தக ஆசிரியர் அழகாக எழுதி முடிப்பார். ஆக
இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம் எப்பொழுதுமே நம் அனைவருக்குமே நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக தாய் என்பவள் நம்மோடு இருக்க வேண்டும். அந்த தாயினுடைய பராமரிப்பு, தாயினுடைய வழிநடத்துதல், அந்த தாயினுடைய கண்டிப்பு அனைத்துமே நமக்கு இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்ததினால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அன்னை மரியாளை தான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது யோவான் நற்செய்தியாளர் வழியாக அந்த தாயை நமக்கு தாரை வார்த்து கொடுத்தார். இதோ உம் தாய் என்று. எனவே இன்று அன்னையாம் திரு அவை எப்படிப்பட்ட விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அன்னை மரியாள் இறைவனின் தாய். ஆக அந்த இறைவனின் தாயாக இருக்கின்ற அன்னை மரியாள் உங்களுடைய என்னுடைய தாயாகவும் இருக்கிறாள் என்பதை இயேசு ஏற்கனவே வெளிப்படுத்தி கடவுள் சொல்லுகிறார் வேதத்தில், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். ஆக இந்த உலகத்தில் உயர்ந்த அன்பு எதுவென்றால் தாயினுடைய அன்புதான். எனவேதான் தந்தை கடவுளை சொல்லுகிறார், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று. ஆக அப்படிப்பட்ட தாயினுடைய அன்பு உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டுமென்றால் அந்த அன்னை மரியாளை தவிர வேறு எவராலும் நாம் கொடுத்து விட முடியாது. எப்படி இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மகிழ்ச்சியின் நற்செய்தியாக இடையர்கள் எந்த அளவிற்கு இயேசுவை கண்டு வணங்கி அந்த மகிழ்ச்சியோடு தங்கள் இருப்பிடம் சென்றார்களோ, அதேபோல நாமும் இன்றைய நாளிலே இந்த ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியம் பெற அவருடைய முன்னிலையில் நாம் வருகின்ற பொழுது அதே மகிழ்ச்சி நம் அனைவருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் இருக்க வேண்டும். ஆக இந்த தாயினுடைய பராமரிப்பு தான், இதில் எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது என்பதை இயேசு நமக்கு சொல்லுகிறார். ஆக இந்த தாயானவள் அப்படிப்பட்ட அன்பை நமக்கு கொடுக்கிறாள் என்றால் அவள் எப்படி இருந்ததால் இறைவன் அவளை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டாள். ஒன்று, தாழ்ச்சி. தன்னை முழுவதுமாக தாழ்ச்சியின் நிலைமையில் அவள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். ஆண்டவருடைய முன்னிலையிலாக இருக்கட்டும், மக்களுடைய முன்னிலையிலாக இருக்கட்டும், எல்லாருடைய முன்னிலையிலும் அன்னை மரியாள் ஒரு தாழ்ச்சி உள்ள குணத்தோடு தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். எப்படி இந்த மண்ணுலகிலே எந்த ஒரு பெண்களுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் வானதூதர் சந்தித்து சொல்லுவார், அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு என்று சொல்லுகிறார். ஆக இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்ற அன்னை மரியாள் இறைவனையே தன்னுடைய கருவறையில் தாங்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்ற அன்னை மரியாள் எப்படிப்பட்ட தாழ்ச்சியோடு தன் பயணத்தை தொடர்ந்திருந்தாள் என்பதை நம்மால் காண முடிகிறது. இது ஒரு குணம். இரண்டாவது, எப்பொழுதுமே உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பக்குவம் அன்னை மரியாளிடம் இருந்ததினால்தான் அவள் இன்று வரை எல்லோருக்கும் தாயாக இருக்கிறாள். யாருக்கெல்லாம் உதவிகள் தேவைப்படும் என்பதை அன்னை மரியாள் உணர்ந்திருக்கிறாள். யாரெல்லாம் அந்த தாயிடம் கேட்கிறார்களோ அவை அனைத்தையும் நிறைவு செய்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய உலக திருச்சபையிலே காணக்கூடிய எல்லா திருத்தலங்களிலும் பாருங்கள், அன்னை மரியாளுடைய திருத்தலத்தில் குறிப்பாக எத்தனை மக்கள் பிறமத சகோதர சகோதரிகள் கூட சென்று அந்த தாயினுடைய திருவடிகளில் விழுந்து கதறி அழுது தங்கள் தேவைகளை கேட்கின்ற பொழுது எப்படி அன்னை மரியாள் முழுவதுமாக நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஒவ்வொரு திருத்தலங்களிலும் சாட்சிய பகிர்வை பார்க்கின்ற பொழுது கேட்டவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த அன்னை மரியாள். வேதத்தில் கூட இந்த உதாரணத்தை அழகாக நாம் பார்க்கிறோம். என்னவென்றால், கானாவூர் திருமணத்தில் அன்னை மரியாள் அந்த பிரச்சனைகளை அவளாக உணர்ந்து தன் மகனிடம் பரிந்து பேசி அந்த பிரச்சனைகளை தீர்ந்து வைக்கிறாள். உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம். மூன்றாவது பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் இறைவனுடைய தாயாக இருந்தாள் என்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தெளிவாக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். என்னவென்றால், யார் என்னுடைய தாய், என் சகோதர சகோதரிகள், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி கடைபிடிப்பவர்களே என் தாயும் என் சகோதர சகோதரிகளாக ஆவார்கள் என்று அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லி முடிக்கிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளை, இன்னும் அழகாக நாம் வேதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் எலிசபெத் அம்மாள் அழகாக சொல்லுவார். என்னவென்றால், ஆண்டவர் சொன்னவை உமக்கு நிறைவேறும் என்று நம்பியே நீர் பேறு பெற்றவள் என்று எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து சொல்லுகிறாள். இதை அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் எந்த அளவிற்கு தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு உகந்தவளாக ஈடுபடுத்தி கொண்டதினால்தான் இதோ இந்த ஆண்டிலே, புதிய ஆண்டிலே இந்த அன்னை மரியாள் இறைவனின் தாயாகவும் உங்களுடைய என்னுடைய
அன்புடைய தாயாகவும் இதோ நாம் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே மகிழ்ச்சியின் நற்செய்தியை உள்வாங்கிய நாம் இந்த ஆண்டிலே புதியதாக அடியெடுத்து வைத்திருக்கின்ற நாம் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் உங்களுக்கும் எனக்கும் இருந்தாலும் அதை அனைத்தையும் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து விட்டு, இறைவன் என்னோடு இருக்கிறார், என் தாயானவள் என்னோடு இருக்கிறாள், இவர்கள் அனைவருமே என்னை பாதுகாத்து வழிநடத்துவார்கள், ஆனால் எப்படி அவருடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போல நாம் நம்மை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டால்தான் இந்த மனப்பக்குவம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே இதோ இந்த புதிய ஆண்டிலே காணக்கூடிய மகிழ்ச்சி, அவர்கள் இந்த மன்னக பயணம் முடிகின்ற வரையில் விண்ணகத்திலும் இதே மகிழ்ச்சி காணுவார்கள் என்ற செய்தியைத்தான் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அன்னை மரியாள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட செய்தி ஏற்றவர்களாக தொடருவோமா இந்த நாளிலே. உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். மே காட் பிளஸ் யூ.